மாநிலங்களவைக்காக அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். மாநிலங்களவை தேர்தலில் பாமக தலைவர் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதிமுக ஆதரவுடன் மீண்டும் எம்பி ஆகும் அன்புமணி ராமதாஸ். தலைமைச் செயலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் அன்புமணி. சற்று முன்பாக அதிமுக சார்பாக தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது அதிமுக ஆதரவுடன் மீண்டும் மாநிலங்களவை எம்பி ஆகிறார் அன்புமணி. அதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவைக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளான இன்று அதிமுக சார்பாக தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக ஆதரவுடன் மீண்டும் மாநிலங்களவை எம்பி ஆகிறார் அன்புமணி. அதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவை செயலகத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுக சார்பாக பாமகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டது. தற்போது அதற்கான வேட்புமனுவை அன்புமணி தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுகவின் ஆதரவுடன் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகிறார் அன்புமணி. அதற்காக தலைமைச் செயலகத்தில் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். சற்று முன்பாக அதிமுக சார்பாக தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் என்பதால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக கட்சிகளின் சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சற்று முன்பாக அதிமுகவின் சார்பாக தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுக சார்பாக ராமதாஸ் பாமகவுக்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது மாநிலங்களவைக்கு. அதற்காக வேட்புமனுவை தற்போது அன்புமணி ராமதாஸ் தாக்கல் செய்திருக்கிறார். மற்றும் 2019 ஏற்கனவே 2014 தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு மக்களவை உறுப்பினராக பதவி வகித்தவர் அன்புமணி. இந்த நிலையில் தற்போது மாநிலங்களவைக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மூன்றாவது முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக பாமக தலைவர் அன்புமணி தேர்வு செய்யப்பட இருக்கிறார். சற்று முன்பாக அதிமுக சார்பாக தம்பிதுரை வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியும் அப்போது உடனிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி.